தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? மதுரை வைகை ஆற்றின் இருபுறமும் அணுகுசாலை, விரகனூர் ரிங் ரோட்டிலிருந்து விளாங்குடி வரை சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே அணுகுசாலை இருபுறமும். பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் நகரத்திற்குள்ளே வராமல் வெளிவட்ட பாதையிலே வருவதன் காரணமாக மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை தடுக்கின்ற விதமாக இந்த அணுகுசாலை போடப்பட்டது. ஆனால் நீண்ட காலமாக இந்த ஆற்றினுடைய கரை ஓரத்திலே பல்வேறு கழிவுகளை, குறிப்பாக குப்பைகள் மட்டுமல்ல, மாமிச கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் அங்கே கொட்டுகிறார்கள். இரவு நேரங்களிலே கொட்டுகிறார்கள். யாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தடுக்க முடியவில்லை. காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லையே. இந்த வைகை ஆறு தேனியிலிருந்து கிட்டத்தட்ட அங்கிருந்து வருகின்ற லோயர் கேம்பிலிருந்து 5 மாவட்டங்களுக்கு, முல்லைப்பெரியாறு, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு சுமார் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட விளைநிலங்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீர் வருகிறது. இந்த வைகை ஆறு முழுவதும் இன்றைக்கு கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல சீமக்கருவேலை மரங்கள் முட்புறவு போல இன்றைக்கு ஆற்றிலே வளர்ந்து நிற்கின்றன. மரங்கள் போல, ஆலமரங்கள் போல சீமைக்கருவேல மரங்கள். அதே போல ஆறு முழுவதும் படர் தாமரைகள். ஆற்றிலே தண்ணீர் திறந்து விடாத சூழ்நிலையில் பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து கழிவு நீர்கள் ஆற்றிலே வருகிறது. நிலத்தடி நீர், இந்த ஆகாய தாமரை இருப்பதன் காரணமாக நீர் கொள்ளளவு அதிகமாக தேங்கவில்லை. இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது. கழிவுகளினாலும் பல்வேறு இடங்களிலே தீயிட்டு கொளுத்துகிறார்கள். இதனால் மூச்சு திணறல், அதேபோல பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மாநகர ஆட்சியாளர்கள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென